தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். நடிகர் சைஃப் அலி கானை கத்தியால் குத்தியவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் கைதானவரை பாந்த்ரா காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து காவல்துறையினர் விசாரிப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைப்பில் இணைக்கிறார். ராஜா வணக்கம். தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபர் யாரென தெரிய வந்திருக்கிறதா? அவருடைய பின்புலம் குறித்து எதுவும் விஷயங்கள் தெரிய வந்திருக்கிறதா? உங்களுடைய தகவல் ராஜா. வணக்கம். நடிகர் சைஃப் அலி கான் நேற்று அதிகாலையில் அவர் இல்லத்தில் மர்ம நபர் அவர் வீட்டுக்குள் நுழைய கொள்ளையடிக்கும் முயற்சியில் அந்த நபர் நுழைந்திருக்கிறார். பிறகு அந்த வீட்டின் பணியாளர் மற்றும் நடிகர் சைஃப் அலி கான் அந்த திருடனை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபடும் பொழுது நடிகர் சைஃப் அலி கானுக்கு கத்திக்குட்டு ஏற்பட்டிருக்கிறது. 6 இடங்களில் அவர் உடலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படியும் அந்த திருடனை அவர்கள் பிடித்து வீட்டுக்கு அறைக்குள் வைத்திருக்கிறார்கள். அவன் அறையை உடைத்துவிட்டு தப்பி சென்று விட்டிருந்தார். இந்த சம்பவம் மும்பை திரையுலகத்தினர் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. சைஃப் அலி கான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சையில் மேற்கொள்ளப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். அபாய கட்டத்தை தாண்டி விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் போலீசார் 20 குழுக்கள் அமைத்து அந்த கொள்ளையினை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். இன்று காலை கடைசியாக அவர் அந்த பாந்த்ரா ரயில் நிலையத்தில் அருகே அவர் காணப்பட்டதாகவும் உள்ளூர் ரயிலில் அவர் தப்பித்து சென்று வாய்ப்பு இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த கொள்ளையினை போலீசார் பிடித்து விட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு பிறகுதான் இவர் மட்டும்தான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டாரா, எப்படி அந்த வீட்டுக்குள் நுழைந்தாரு, அதே போல் பல நாட்களாக இதனை நோட்டமிட்டு இந்த கொள்ளை சம்பவத்தில் அவர் ஈடுபட முயற்சித்தாரா, அந்த வீட்டில் பணிபுரியும் ஊழியர்கள் யாராவது இவருக்கு தகவல் கொடுத்தார்களா, இப்படி பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவருடைய புகைப்படம் மற்றும் சிசிடிவி காட்சிகள் நேற்றைய தினம் வெளியாகிய நிலையில் அவருடைய பெயர், அவருடைய பின்புலம் குறித்து இன்னும் சற்று நேரத்தில் காவல்துறை தரப்பில் செய்தியாளர்களை சந்திப்பார்கள். அப்பொழுது அது தொடர்பான முழு விவரங்கள் கிடைக்கப்பெறும். விவரங்களுக்கு நன்றி ராஜா.